ஃப்ரெண்ட்ஸ், செங்கல்பட்டை தாண்டினோடனே ஒரு இடத்துல வந்து போயிட்டுருக்கேன். இங்கே வந்து டிராஃபிக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட் ஆனது ஆயிருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு அந்த விசிபிலிட்டி கிடைக்குமா அப்படின்னு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ட்ரக்கு வேறு பக்கத்தில் போகுது. ஆமாம், கவர்மெண்ட் பஸ்ஸு தான். சென்டர் மீடியனில் மேலே ஏறி நிற்கிது வண்டி. நம்மளால் இப்போ அதை பார்க்க முடியுமான்னு தெரியலையே. கரெக்டாக மாட்டிக்கிச்சே. பாருங்க, சென்டர் மீடியனில் வெஹிக்கிள் ஆனது ஏறி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டாக போய் மரத்தில் விட்டுருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பாலாறு பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த ஆக்சிடெண்ட்டு. எதற்கையுமே வந்து டிராஃபிக் ஆனது இருக்குது பாருங்கள். இதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லோரும் ஸ்லோவாக நின்று பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இதுதான் வந்து பாலாறு பிரிட்ஜு. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக போங்க. காலையில் தூக்க கலக்கத்தில் ஓட்டினாரா டிரைவருன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சென்டர் மீடியம் கிராஸ் பண்ணி போய் மரத்தில் மோதி நின்று இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல் இழந்திருப்பார் தூக்கத்தில்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியோர். ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக போங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் அ சேஃப் ஜேர்னி தான் எப்போவுமே. எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இப்போலாம். ஸோ ஆல்வேஸ் பி சேஃப்.